உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. வேறு அலுவல்கள் காரணமாக வந்த நான் உங்களோடு இப்பொழுது இணைந்திருக்கிறேன். வணக்கம். உங்களுக்கு தெரியும், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களை அறிவாலயத்திலே சந்தித்து நான் எனது கட்சியினுடைய ஆதரவை அவர்களுக்கு தெரிவித்தேன். எங்களுடைய கொள்கை, கோட்பாடு, நோக்கம் எல்லாமே மதவாத சக்திகளுக்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது என்பது ஆரம்பத்திலிருந்து, எனது பேச்சிலிருந்து, எனது அரசியல் பயணத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே இந்த மதவாத சக்திகள் கொஞ்சம் அப்படி வளர்ந்தது. பர்டிகுலராக நான் பிஜேபி தான் சொல்கிறேன். திரு அண்ணாமலை என்கின்ற அன்பு நண்பரால் பிஜேபி கொஞ்சம் அப்படி மேலே வந்தது. எடப்பாடியை தற்கொலைன்னு சேலஞ்ச் பண்ணார். 7 இடத்துல டெபாசிட் போச்சு, 13 இடத்துல 3வது இடத்துக்கு போனீங்க, கட்சி அவ்வளோதானுச்சு. அது பிஜேபி கெட்ட நேரம் அவரை காலி பண்ணிட்டாங்க. அவரை அந்த பதவியில் வைக்கல, விடலை. ஸோ அது எப்படியாவது உள்ளே வர துடிக்கிறது. பாரதிய ஜனதா கணக்கின்படி அதிமுகவை அழிக்க வேண்டும். 4ஆக பிரிக்கணும், 5ஆக பிரிக்கணும், 6ஆக பிரிக்கணும், ஒருத்தரோட ஒருத்தர் சேர விடக்கூடாது. அப்படிங்கிறது அவர்கள் எடுத்த முயற்சியில் மாபெரும் வெற்றியை பெற்று விட்டார்கள் என்று தான் நான் சொல்வேன். எதை இலக்காக நினைத்தார்களோ, ஒரு ஸ்டேட்டில் எந்த கட்சியெல்லாம் உடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அது அவங்க எய்ம் பண்ணது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா தலைவராக கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மான் வழிவந்த இந்த இயக்கத்தை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. ஓரளவுக்கு அதில் எடப்பாடி பழனிசாமியை வச்சு அதை சக்ஸஸும் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு அடிமை பாரதிய ஜனதா கட்சிக்கு. ஆகவே இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம். ஆகவே இந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக இங்கே மதசார்பற்ற ஆர்எஸ்எஸ் சங்கி பரிவாரர், ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் யாரும் வரக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்தில், ஒரே நோக்கத்தில் நான் அறிவாலயத்திற்கு சென்று முதலமைச்சரை சந்தித்து நான் எனது நிர்வாகிகளுடன் ஆதரவை தெரிவித்திருக்கிறேன். இதுதான் நடந்துச்சு. இதை கேட்குறதுனா கேளுங்க. தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்வதாக முடிவு செய்துவிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் போய் பழனிசாமியை பற்றி பேசுகிறதை விட கூட இருந்து எனக்கு தான் தெரியும்.